Watch full episodes on Jio Hotstar. என் உயிர் நண்பாவுடன் பிற சகோதரா பத்ருவோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம மோட்டுவும் பத்லுவும் கலக்கிட்டாங்க. மோட்டு பத்லு தான் நம்ம நகரத்தோட சேவியர்ஸ். மோட்டு பத்லு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு சில வாட்டி பலத்தை விட புத்தியை தான் யூஸ் பண்ணணும்னு. தேங்க்யூ பாக்ஸர் அண்ணாச்சி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களே எங்களை வந்து பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய வேலை தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மோட்டு பத்லு, இன்னைக்கு நீங்க புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க்யூ. வெல் டன். அவங்க 3 பேருக்கும் மயக்க தெளிக்க முடிப்பு வருதுயா. இப்ப அந்த செயின் அவங்க உடைக்க போறாங்கயா. அட இல்லப்பா, அந்த செயின்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸால செஞ்சிருக்கேன்ப்பா. ஐயோமா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா தயார் பண்ண ஸ்பெக்ஸ கூட உடைச்சிட்டாங்க. ஓடு முதல்ல இப்ப நம்ம என்ன பண்றது சொல்லுங்க, என்ன பண்றது? நீங்க எல்லாரும் ஓரமா போங்க, எல்லாரும் ஓரமா போங்க. சொன்னா கேளுங்க, சீக்கிரம் ஓரமா போங்க. ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. நில்லுப்பா, எங்க போயிட்டு இருக்கு? என்னைய கூட்டிட்டு போங்க, நானும் வரேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? மோட்டு பத்லு, எங்க தப்பிச்சு விட பாக்குறீங்க? இந்த மொத்த ஆட்டமும் உங்க 2 பேருக்காக மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிக்கி, இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வா. ஹலோ மோட்டு பத்லு, உங்களோட இந்த புது கூண்டு எப்படி இருக்கு? இப்ப நாங்க இந்த உலகத்தையே எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறோம். அதுக்கப்புறம் நீங்க சூப்பர் ஹீரோ இல்ல, நாங்க தான் சூப்பர் ஹீரோங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்ட போறோம் பாருங்க. நீங்க சூப்பர் ஹீரோ கிடையாது, நீங்க எல்லாரும் சூப்பர் வில்லன். நீங்க கடைசி வரைக்கும் வில்லனா தான் இருக்க போறீங்க. இவ்வளவு பண்ணியும் உங்க திமிரு இன்னும் அடங்கலல்ல. நீங்க 2 பேரும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ள உங்க ஆயுசுக்கும் இருந்து ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த கூண்டுக்குள்ள இருந்து உங்களை யாராலையும் வெளியில எடுக்க முடியாது. இந்த உலகத்துல பல நாடுகள் எங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்காதவங்களோட நிலைமை ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது பாருங்க. என் கனவு நிறைவேற போகுது பாருங்க. ஜானாக போறாண்டா, ஜானாக போறாண்டா, ஜானாக போறாண்டா. தங்கச்சிக்க தங்கச்சிக்க தங்கச்சிக்க.
அந்த மோட்டு பத்ருவால நம்ம உடம்புல பலம் குறைஞ்சிடுச்சுங்கிறது தெரியுது. சரி பண்ணி ஆகணும். வேற ஏதாவது தூக்க மாத்திரையை கொடுத்து நம்மள தூங்க வைக்க முடியும். அதனால நம்ம எப்படியாவது முழு பவர் அடைஞ்சாகணும். பிங்கி, பாங்கி, ரெடி? ரெடி. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு சூப்பர் வில்லன்ஸ் ஃபார் மாஸ் பெரிய கலக்கத்தை உண்டாக்கி இருக்காங்க. எந்தெந்த நாடுகளை அவங்களுக்கு அடிமையாகி இருக்க மறுக்கிறாங்களோ அந்தந்த நாடுகளை அவங்க அழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேரழிவை ஏற்படுத்துறத நீங்களே பாருங்க. இந்த உலகம் இப்ப நம்மளோட காலுக்கு அடியில இருக்கு. இப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஹெட் குவார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துக்கு யாருமே வந்து நம்ம மேல தாக்குதல் பண்ண முடியாதபடி அது இருக்கணும். பாஸ் பாஸ், அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ், எப்படி பல பலன்னு மின்னுது பாருங்க. ஜோ, குட் ஒர்க். தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. நீ இப்ப போய் அந்த மோட்டு பத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வா. அவங்களோட வில் பவரை எப்படியாவது உடைக்க முயற்சி பண்ணு. ஓகே பாஸ். நில்லுங்க பாஸ், நானும் வரேன். அந்த முட்டாளுங்க இப்பவும் இந்த ஸ்லீப்பிங் பாம்ஸால நமக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறாங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இட்ஸ் டைம் டு ஸ்லீப். தொடர்ந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்க போறேன். டன்னு. தந்தனக்கா தன். ஓய், கஜா உங்க ஸ்லீப் பாம்போ என்னையா ஸ்டாப் போட்டு உதயற மாதிரி உறிஞ்சிட்டாங்க. இன்னும் ஃபயர் பண்ணுங்க. உங்களால மோட்டோ பட்லுவை விடுவிக்க முடியாது. மன்னிப்பு கேளுங்க, தலை வணங்கி மன்னிப்பு கேளுங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்கப்பா. இனிமே நம்மளால இவங்களை தோக்கடிக்கிறது கஷ்டம்ப்பா. சாரி சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தோல்வியை ஒத்துக்கிட்டோம். இனிமே நாங்க உங்ககிட்ட எப்பவுமே மோதவே மாட்டோம் சார். என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இங்கி பேங்கி பாங்கி வாழ்க. இங்கி பேங்கி பாங்கி வாழ்க. தப்பிச்சு. என்ன இது? இந்த கார் எப்படி உள்ள வந்துச்சு? இன்னும் எதிர்பார்க்கிறோம் சார். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. ஆனா கோபம் வந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ பண்ற திருட்டுவதை நான் மன்னிச்சிருவேன். ஆனா புற்புரி நகரத்துக்கு நீ பண்ற துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியாது. ஓட்டு பத்லு, இங்க பாருங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோ. சமோசா. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தாண்டா பார்க்க போறீங்க. மோட்டு பத்லு பாரு. வந்துட்டாயா என் சிங்கம்?
போயிட்டோம். ஆமா. அப்படி டிரைவர் போடு. வண்டி எடுங்க. சார் வண்டி ஆமா. எடுங்க. ஏதா இவ்வளவு அரைப்பு இருக்கும் போது எப்படிடா கார் உள்ள வரும்? நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. தூங்குங்க தூங்குங்க. என்ன தூங்கணுமா? இப்பதான் நான் சிக்கன் சாப்பிட்டேனே, இப்பதான் உங்ககிட்ட அடிய வாங்கினேன். இதெல்லாம் என்ன? ஐயோமா, அதுவும் கனவுதான். எங்களுக்கு பை பை சொல்லிட்டு நல்லா தூங்குங்க. டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது சிங்கம் சார் எப்படி காரை உள்ள கொண்டு வர முடியும்? கண்டிப்பா கனவு தான் பார்த்திருப்போம். ஆனா அடி வாங்கினதெல்லாம் பயங்கரமா வலியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? அப்படின்னா இது உண்மைதான். இப்ப அந்த பிங்கி பேங்கி பாங்கி என்ன டாங்கியா மாத்தாம விட மாட்டாங்க. இங்க இருந்து ஓடிடலாம், வந்துருங்க. இங்க என்ன நடந்தது? எங்க போனாங்க அவங்க? பாஸ், இது கனவா நினைவான்னு தெரியல. ஒருவேளை கனவுன்னா நாங்க தூங்கிட்டு இருந்தோம், ஒருவேளை உண்மைன்னா மோட்டு பத்தலு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க பாஸ். இல்ல, அவங்கள தப்பிக்க விட மாட்டேன். டாக்டர் ஜட்கா, இதோ வந்துட்டாங்க உங்களோட சூப்பர் ஹீரோஸ். ஸ்மார்ட்டா இருக்காங்கல்ல? ஸ்மார்ட்டா தான் இருக்கும். பட் இந்த Dress ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த Dress ரொம்ப ஸ்ட்ராங்கானதுப்பா. இது ரொம்ப வலுவானது. இதுல எத்தனையோ வெப்பன்ஸ் ஒளிஞ்சிருக்குப்பா. நீங்க இத பத்தி யோசிச்சீங்கன்னா போதும். நீங்க யோசிச்சீங்கன்னா எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு வெப்பன் வந்துரும்ப்பா. எதிரிங்களை நீங்க தாக்கிரலாம். ஆரம்பமே மிஸ் ஃபயரா சூப்பரா இருக்க போகுது போங்க. ஓ சாரி சாரி, நான் அவங்க 3 பேரையும் தண்ணியை ஊத்தி தெளிச்சு அவங்கள மயக்கம் அடைய விடாம அடிக்கணும்னு நினைச்சேன்னா அதான் தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிற மன்னிச்சிருங்க. அட பிரமாத போப்பா. அப்படின்னா இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். வெரி குட் வெரி குட் வெரி குட் நண்பர்களே. நான் இந்த ஆஸ்டராய்டு பார்ட்டிகல் முழுமையா ரிசர்ச் பண்ணிட்டேன்ப்பா. அவங்களோட சக்தி எல்லாம் இந்த ஆஸ்டராய்டு பார்ட்டிகல்ல இருந்து தான்ப்பா வந்திருக்கு. அப்படின்னா டாக்டர் ஜட்கா சார், அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி போகும்? அதுக்கு ஒரே வழி இதுதான்ப்பா. அவங்க 3 பேரையும் நிக்க விடாம 5 எலிமெண்ட்ஸ கிராஸ் பண்ண வைக்கணும்ப்பா. 5 எலிமெண்ட்ஸா? அப்படின்னா பூமி, வானம், காத்து, தண்ணி, அப்புறம் நெருப்பு. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இன்னொரு விஷயம்ப்பா. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெலிபதி மூலியமா பேசிக்கலாம்ப்பா. நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை இன்னொருத்தர் கேட்க முடியும். அப்புறம் நண்பர்களே, இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஒரு வெர்டிகல் கேமரா இருக்குப்பா. அது உங்களை இங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடும்பா. தேங்க்யூ 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 டாக்டர் ஜட்கா சார், தேங்க்யூ. எல்லாரும் போயிட்டு வரோம். எனக்கு ஏன் இப்படி தோணுது? இப்போதான் இங்க ஏதோ போன மாதிரி இருக்க. மோட்டோ, நாம அவங்கள பூரி எலிமெண்ட்ஸ் காத்த கிராஸ் பண்ண வைக்கிட்டோம். அப்புறம் இப்ப 2வது எலிமெண்ட் வந்து எதுனா பூமி, அதாவது இந்த மண்ணு. என்ன சொல்றது? ஓகேடா பத்லு. நில்லுங்க, சண்டை போட வந்துட்டு ஏன் பயந்து ஓடுறீங்க? மோட்டோ, காத்தும் மண்ணும் முடிஞ்சது. இப்ப தண்ணி வழியா கடந்து போய் ஆகணும். வா, அடுத்து நம்ம தண்ணியை தேடலாம். மோட்டோ, அங்க பாரு மோட்டோ, கடல்.
அப்ப சீக்கிரமா எதுக்காக நேரத்தை வீணாக்கணும்? இதுல ஆபத்தான விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளவு டீப் சீல இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. மேல போற வரைக்கும் மூச்சை நிறுத்த முடியுமா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு வேலையில இறங்க கூடாது, இறங்கிட்டா யோசிக்க கூடாது. வா, நம்ம புர்புரி நகரத்துக்காக நம்ம எந்த ரிஸ்க வேணாலும் எடுக்கலாம்டா. போலாம் போ மோட்டு. சீக்கிரமா. டாக்டர் டெட்கா சார் சொன்னதை மறந்துட்டியா? நம்ம டெலிபதி மூலமா கூட பேசிக்க முடியும் மோட்டு. சாரி பத்துலு, என்னால ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியும்னு தோணலடா. மோட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஞாபகம் வச்சுக்க. கஷ்டங்களை பார்த்து தோக்கிறவே மோட்டு பத்துலுவே இல்ல. பத்துலு, நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேனா. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு நல்லாவே தெரியும் தானே. டக்குனு ஏதாவது யோசிடா. ஐடியா. டாக்டர் டெட்கா சார் என்ன சொன்னாருன்னு நீ மறந்துட்டியா மோட்டு? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறத நினைச்சுக்க. 1 2 3. நாலாவது எலிமெண்டா இருக்கிற வானம் கூட முடிஞ்சது. இப்ப லாஸ்டா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா மோட்டோ? அதான் ஃபயர். அங்கே நில்லுங்க. தைரியம் இருந்தா வந்து எங்க கூட மோதுங்க பார்க்கலாம். யோ பாங்கி, நாங்களே இப்பதான் பறக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா. சோ கொஞ்ச நேரம் நிம்மதியா பறக்க விட ஐயா. தோலை பண்ணிக்கிட்டு மோட்டோ அங்கே பார், நல்லா பார், ஊத்து பார். அதுதான் பிளானிங் பிளானட். வா மோட்டோ. மோட்டோ, நம்ம பிளானிங் பிளானட்டுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். ரொம்ப சூட்ல எரிஞ்சோம்னா நம்ம பொசுங்கி போயிடுவோம் மோட்டோ. நம்ம கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்மளோட சேர்ந்து அந்த 3 பேரோட கதையும் முடியுதுல. இனி நம்ம புர்புரி நகரம் சந்தோஷமா இருக்கும். ஒட்டுமொத்த உலகமே நிம்மதியா இருக்கும். தைரியமாவா? மோட்டோ பட்லு பிளானிங் பிளானட்ல குதிச்சிட்டாங்க. பேங்கி, நெருப்புல ஆபத்து ஏற்படலாம். நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஒருவேளை அந்த நெருப்பு பிளம்ப அவங்கள எதுவும் பண்ணலன்னா அது நம்மள என்ன செய்யும்? வாங்க. எங்க போனாங்க அவங்க 2 பேரும்? வாங்க. எங்க இருக்கா மோட்டு பத்லு? அநேகமா இந்த பிளானட் அவங்கள சுட்டி எரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டு பத்லு குறைச்சு ஏறப்படக்கூடாது பேங்கி பாய். இரு பேங்கி, நான் உனக்கு சொல்றேன். என்னாச்சு குழந்தை? அநேகமா உன் கண்ணுல ஏதோ தூசி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அத ஒர்க் ஆகல. நல்ல டாக்டரா பார்த்து கண்ணை கழட்டி கழுவி அப்புறமா மாட்டிக்கோ. மோட்டு, உனக்கு கிண்டலா இருக்கும். இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னாச்சு எனக்கு? என்ன காச்சு? ஆனவனா ஆவேசமா எடுத்து ரவுண்ட் கட்டி சுத்துவேன். அதுக்கு தான் வெப்பன்ஸ் இருந்தா ஓவரா ஆடக்கூடாது. 2 பேரோட பவர் என்ன ஆச்சு? ஏடா நினைச்சீங்க? உங்களுக்கு பயந்து ஓடணும் நினைச்சீங்களா? நாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு போனோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காற்று, அப்புறம் நீர்மா, ஸ்பேஸ், நமக்கு என்ன ஆச்சு? எப்படி நடந்துச்சு? இது எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இப்ப ஜான் எப்ப டான் ஆக போறான்னு தெரியலையே.
பிங்கி பேங்கி போங்கி சண்டைக்கு தயாரா? வேண்டாம். எங்க கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருந்தே உங்களை ஜெயிக்க முடியலன்னா எங்க கிட்ட பவர்ஸ் இல்லாத போது நாங்க எப்படி உங்களை ஜெயிப்போம்? நம்ம சரண்டர் ஆயிடலாம். நம்ம தோத்து போயிட்டோம். நம்ம தோத்துட்டோம். ஆமா ஆமா மோட்டு, நாங்க சரண்டர் ஆயிடுறோம். நீங்க தான் உண்மையான சூப்பர் ஹீரோஸ். ஓய், ஸ்டாப் தி நேம் ஆஃப் லா. நீங்க 5 எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ 6th எலிமெண்ட் ஜெயில் எலிமெண்டோட டைம் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோட்டு பத்லு. இன்னைக்கு இந்தியாவை மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்தையும் வில்லன்ஸோட கைப்பிடியில இருந்து காப்பாத்தி இருக்காங்க. மோட்டு பத்லு மாதிரி தைரியசாலியான புத்திசாலியான சிட்டிசன் நம்ம சிட்டில இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்காக உங்க எல்லா தரப்புல இருந்தும் மோட்டு பத்லுவை நான் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். நாங்க 2 பேரும் அந்த வில்லன்ஸை தோக்கடிச்சோங்கிறத நிச்சயமா ஒத்துக்கிறேன் சார். இந்த வெற்றி எங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, என்னோட நண்பர்கள் டாக்டர் ஜக்கா, அப்புறம் கசிட்டாராம், இன்ஸ்பெக்டர் சிங்கம் இவங்களுக்கும் சொந்தமானது. ஆமா சார், அதனால நாங்க என்ன விரும்புறோம்னா எங்க நண்பர்களையும் நீங்க இந்த பாராட்டுக்கு அழைக்கணும் சார். அதான் சார் விசுவாசம். பிரமாதம் மோட்டு பத்லு, பிரமாதம். நீங்க உண்மையிலேயே ஒரு ஹீரோஸ் தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.